வாங்கண்ணே வாங்க. நல்ல காட்டுல மேய்ஞ்ச ஆடு, மூலிகை சாப்பிட்ட ஆடு. வந்து பாருங்க, நாடு நல்ல பசியாக்குது. வந்து பாருங்கண்ணே. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகும்பா இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்டா. சித்தப்பா அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு? கல்யாணம் ஆனவனுக்கு டைவர்ஸ் ஆக போகுது. 6 மாசம் படுக்கையில இருந்தவன் கூட இந்த ஆட்டுக்கறியை சாப்பிட்டா டான் எழுந்து நிற்பான். ஏப்பா எதுப்பா எழுந்து நிற்கும்? சீக்கிரம் இருக்கிற ஆளு கூட சீக்கிரம் எழுந்து நிற்பான்பா. அதான் சொன்னம்பா. என்னப்பா வேலை வரும் இந்த ஆடு? எப்பா ஆடி மாசம் வியாபாரம் ஜோரா இருக்குது. இவர் என்ன வேலை சொல்றாரு, இவன் என்ன வேலை கேக்குற? காட்டுல மூலிகை சாப்பிட்ட ஆடு ஒரே வேலை 10,000 ரூபாய்ப்பா. கொடுத்துட்டு பிடிச்சி சொல்லுப்பா. எலும்பு தோல் மொத்தம் இருக்குது. நான் ஒரு 5000 பிடிச்சிக்கிறேன்ப்பா. யோ என்னையா வேலை கேக்குறீங்க? இந்த உலகத்திலேயே இளைச்சிவாங்க யாருன்னா விவசாயி தான். அவன் காய்கறி கொண்டு வந்தா பேரம் பேசுவீங்க, தானியங்கள் கொண்டு வந்தா பேரம் பேசுவீங்க, ஆடு மாடு கொண்டு வந்து வித்தாக்கல அதுல பேரம் பேசுவீங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நகை என்ன விலை வித்தது? 30,000 ரூபாய்க்கு வித்த நகை இன்னைக்கு 80,000 விற்கிது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டோட விலை என்ன? அதே விலை தான் இன்னைக்கும் கேட்குறீங்க. எப்படியா விவசாயம் அவன் உருப்புறது? அவங்களாம் எப்படி வாழ்றது? இந்த விலைக்கு எனக்கு கட்டுப்படி ஆகுது. வேணா நீ வாங்கிக்கப்பா, எனக்கு வேணாம். ஆமாப்பா நான் வாங்குறேன்பா. உன்னோட 1000 மிச்சமா கொடுத்து வாங்குறேன்பா. நான் வாங்க மாட்டேனா? யோ இந்த பாரியா, விவசாயியோட பொருளை அடிமாட்டு விலை கேட்குற எவனுக்கும் இனிமே தரதில்லையா அந்த பொருளும். இந்த மாதிரி நீலாம் ஆடு வாங்க மாட்டேன். நீ கிளம்பு போட்டு கிளம்பு. இந்த விலைகளை கொடுக்கறது இல்லையா? கிளம்பிய போட்டோம் போ. கிளம்பு போடுங்க. ஆடு தரதில்ல போ. சித்தப்பு ஏற்கனவே வந்தவங்க விட்டுட்டு இவங்களும் போறாங்க. சீக்கிரமா கூப்பிட்டு ஆடி மாச செலவு இந்த ஆட்டை நம்பிட்டே இருக்கு. பேசாம தள்ளி விடுற வேலையை பாரு. டேய் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஐயாவை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது. அவரே நல்ல விலை கொடுத்து வாங்குவாரு. ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன விலைக்கு வாங்கிக்கிறீங்க? என்னது ஆடு நான் வாங்குறதா? அட நீ வேற தம்பி. பக்கத்துல பிராய்லர் கோழி ஒரு 2 கிலோ வாங்கி போடணும் வந்தா. நானும் அது ஆடு வாங்குறேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணி. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே